Hello friends, welcome back to our channel Be You Deserve. இன்னைக்கு என்ன நம்ம வீடியோ பார்க்க போறோம்னா DIY மெத்தட்ல வந்துட்டு பெயின் ரிலீஃப் பாம் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ்லாம் ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் இங்க வந்து லிஸ்ட் அவுட் பண்ணிடுறேன். இது வந்துட்டு ஓம உப்பு அப்படினு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது நாட்டு மருந்து கடையிலலாம் வந்துட்டு அவேலபிளா இருக்கும். இது வந்துட்டு இங்கிலீஷ்ல வந்துட்டு ஹைம் கிறிஸ்டல் அப்படினு சொல்லிட்டு சொல்லுவாங்க. செகண்ட் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு மெயின் இன்கிரிடியன்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பச்சை கற்பூரம், இல்லை இங்கிலீஷில் வந்துட்டு ஹேம்பர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அடுத்தது இங்கே வந்துட்டு நான் ஃபைனலாக என்ன எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதினா உப்பு. இதுக்கு வந்துட்டு இங்கிலீஷில் வந்துட்டு மென்தால் கிறிஸ்டல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த 3 இன்க்ரீடியன்ட்ஸுமே வந்துட்டு நாட்டு மருந்து கடையில் தான் இது வந்துட்டு கிடைக்கும். இது வந்துட்டு எதுக்கு செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெயின் ரிலீஃப் பாம் தான் நம்ம செய்ய போகிறோம். இது வந்துட்டு ரொம்ப எஃபெக்டிவான வந்துட்டு ஒரு தைலம் அப்படின்னு தான் சொல்லணும். இது எதுக்கெலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில பேத்துக்கு வந்துட்டு இந்த மூட்டு வலி, அதுக்கப்புறம் நரம்பு பிரச்சனை, அதுக்கப்புறம் வந்துட்டு கை கால் கழுத்து அந்த மாதிரிலாம் வந்துட்டு பிரச்சனைலாம் வந்துட்டு இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் நம்ம எப்படி வீட்டிலே வந்துட்டு சிம்பிளாக எஃபெக்டிவாக எப்படி நம்ம வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். நான் அதுக்கு இங்கே வந்துட்டு ஏற்கனவே இங்கே இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டேன். இப்போ வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஏர்டைட்டர் கண்டெய்னரில் வந்துட்டு கிளாஸ் ஜாரில் தான் இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். பிளாஸ்டிக்கில் இது வந்துட்டு இது பண்ண முடியாது. ஸ்டோர் பண்ணி வச்சா நம்மளுக்கு வந்து செல்ஃப் லைஃப் வந்துட்டு அந்தளவுக்கு இருக்காது. ஸோ அதனால் வந்துட்டு நம்ம தைலம் செய்ய போகிறனால வந்துட்டு இந்த மாதிரி கிளாஸ் ஜார் வந்துட்டு எடுத்துக்கோங்க. நான் இந்த மாதிரி எடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து இன்க்ரீடியன்ட்ஸ் நான் எல்லாத்தையுமே வந்துட்டு இதில் போட்டுடுறேன். ஃபஸ்ட்டு நான் இது கூட வந்துட்டு ஆட் பண்ண போகிறது வந்துட்டு ஓம உப்பு எடுத்துருக்கேன். இது அப்படியே இந்த பேக்கெட்டே வந்துட்டு நாட்டு மருந்து கடையில் வந்துட்டு 100 கிராம் 50 கிராம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு செல் பண்ணி விற்பாங்க. செகண்ட் இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்க அப்படின்னா புதினா உப்பு எடுத்துருக்கிறேன். தேர்ட் இன்க்ரீடியன்ட் வந்துட்டு பச்சை கற்பூரம் எடுத்துக்கிறேன். இப்போ நான் இந்த 3 இன்க்ரீடியண்ட்டுமே இந்த வந்துட்டு கிளாஸ் ஜாரில் வந்து போட்டுட்டு நல்லா இந்த லெட்டை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. லெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா ஷேக் அவுட் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு மாதிரி தைலம் மாதிரி மிக்ஸ் அவுட் ஆகி வரும். Coming for the throne. I'm coming for the throne. இந்த மாதிரி நல்லா வந்துட்டு ஷேக் பண்ணிகிட்டே இருங்க. ஷேக் பண்ணும் போதே உங்களுக்கு தெரியும், இந்த பாட்டிலில் தெரியுதுங்களா, ஒரு மாதிரி நல்லா வந்துட்டு ஆயில் வந்துட்டு ப்ரொடியூஸ் ஆகிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒரு 5 மினிட்ஸ் இந்த மாதிரி வந்துட்டு இந்த கண்டெய்னரில் போட்டு பண்ணாவே வந்துட்டு இந்த மாதிரி எண்ணெய் மாதிரி நம்மளுக்கு வந்துட்டு அந்த இதில் வந்துட்டு லிக்விடாக வர்றது தெரியும். ஸோ இந்த மாதிரி லைட்டாக நீங்கள் நல்லா ஷேக் பண்ணிகிட்டே இருங்க. ஷேக் பண்ணிகிட்டே இருந்தால் உங்களுக்கு தெரியுதா, அது இந்த மாதிரி வந்துட்டு எண்ணெய் மாதிரி வரும். இப்போ நான் இந்த லெட்டை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இது பாருங்கள், இப்படி தான் இருக்கும். இந்த கன்சிஸ்டன்சி வந்துட்டு நல்லா வந்துட்டு நம்மளுக்கு ஒரு தைலம் மாதிரி நம்மளுக்கு வந்துட்டு கிடைக்கும். இப்போ நான் கையில் வந்துட்டு எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். இது இந்த மாதிரி தான் இருக்கும். இது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். நீங்கள் யூஸ் பண்ணும்போது நல்ல வந்துட்டு ஒரு ஸ்மெல் வந்துட்டு அரோமேட்டிக்காக, ஏற்கனவே அந்த புதினா ஓமம் வந்துட்டு அந்த பச்சை கற்பூரம்லாம் போட்டிருக்கோம்ல, ஸோ இது நம்ம தேய்க்கும் போதே வந்துட்டு நல்லா வந்துட்டு அரோமேட்டிக்காக இருக்கும். நம்மளுக்கு வந்துட்டு பச்சை கற்பூரம் ஏன் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில பேத்துக்கு தூக்கம் இன்மைலாம் இருக்கும் பார்த்தீங்களா, ஸோ அதெல்லாம் வந்துட்டு நல்லாவே ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு சில பேத்துக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு கை கால் மூட்டு வலி இதெல்லாம் வந்துட்டு இருந்துச்சுன்னா இது எல்லாமே நல்லா ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். இது வந்துட்டு குழந்தைங்களுக்குலாம் வந்துட்டு ட்ரை பண்ணாதீங்க. மோஸ்ட் ஆஃப் வந்துட்டு இது பெரியவங்க தான் இதை யூஸ் பண்ணணும். ஏன்னு கேட்டிங்கன்னா இது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். அந்த அரோமா ஸ்மெல் வந்துட்டு ரொம்ப ஹாட்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இது டேரெக்டாக அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து வந்துட்டு யூஸ் பண்ணுங்கள். பட் ஆனால் இது ரொம்ப எஃபெக்டிவ், ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவ்னு கூட சொல்லிட்டு சொல்லலாம். இது சிம்பிளாக நம்மளே வந்துட்டு வீட்டில் வந்துட்டு ஒரு தைலம் செய்கிறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு தான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள்.